வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமான வகையில் அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான நன்கொடையாளர்கள் மற்றும் கட்சிகள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வெளியிடும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதை ஒப்புக்கொண்டுள்ள ராவல்பிண்டி தேர்தல் ஆணையர் பதவி விலகியுள்ளார். ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜிந்தர் பால் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். விரிவான செய்திகள்: தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே நேற்று நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும், பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ள பிரதமர், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கவும் உத்தரவிட்டிருப்பதாக அதில் தெரிவித்துள்ளார். இந்த வெடி விபத்தில் 4 பெண்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். தமிழக அரசின் சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் மியூனிக் நகரில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்டனி பிளிங்கனை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். மியூனிக் பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள திரு ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளின் அமைச்சர்களை சந்தித்து பேச்சுக்கள் நடத்தி வருகிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் போது தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜெர்மனியின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு ஜென்ஸ் பிளாண்டரையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். பிஜேபி தேசிய மாநாட்டின் 2ஆம் நாள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இன்று மாலை நடைபெறும் நிறைவு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர், மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மக்கள் நலத் திட்டங்களை முன்னிறுத்தி பிஜேபி மக்களவைத் தேர்தலை சந்திக்கும் என்று தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் வரும் 100 நாட்களுக்கு பிஜேபி தொண்டர்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி 400 மக்களவை தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்ற இலக்குடன் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். இந்த மாநாட்டில் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா, மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு நிதின் கட்கரி உட்பட நாடு முழுவதிலும் இருந்து 11,500 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்திய விமானப்படையின் வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் வாயு சக்தி பயிற்சி ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் பகுதியில் நேற்று நடைபெற்றது. இந்திய விமானப்படையின் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி அமைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த ஆண்டு இந்த பயிற்சி ராணுவ படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட தேஜஸ் ரக விமானங்கள், த்ரூ ஹெலிகாப்டர்கள் உட்பட 121 விமானங்கள் இந்த பயிற்சியில் இடம்பெற்றன. இந்தியாவின் அடுத்த விண்வெளி திட்டத்தை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவுடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து GSLV F-14 ராக்கெட் மூலம் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் நேற்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இன்சாட் 3DS செயற்கைக்கோள் அதன் புவி சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக அவர் கூறினார். இந்த செயற்கைக்கோள் அடுத்த தலைமுறைக்கானது என்றும் காலநிலை தகவல்களை மிக துல்லியமாக அளிக்கும் என்று அவர் கூறினார். GSLV F-14 ராக்கெட்டின் செயல்பாடுகளும் திருப்திகரமாக அமைந்ததாக திரு சோம்நாத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம்.
இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள காலக்கெடுவுக்குள் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான நன்கொடையாளர்கள் மற்றும் அவற்றை பெற்றுக்கொண்ட கட்சிகள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் மாநிலங்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்திய பின்னர் புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சீட்டு முறை அல்லது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தின் விசாரணையில் உள்ளதாக கூறினார். இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் திரு ராஜீவ்குமார் குறிப்பிட்டார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் நாளை 3 நாள் பயணமாக பீகார் செல்கின்றனர். அம்மாநிலத்தில் மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இந்த பயணத்தின் போது அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாக்குச்சாவடி ஆயத்தப் பணிகள், வாக்காளர் பட்டியலின் நிலை, வாக்காளர்களின் விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த பயணத்தின் போது தேர்தல் ஆணைய குழுவினர் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதல் நாளில் திரு ராஜீவ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு அனுப் சந்திரபாண்டே, திரு அருண் கோயல் உள்ளிட்ட அதிகாரிகள் காவல்துறை தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்துகிறார்கள். அடுத்த 2 நாட்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுடனும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தி தேர்தலுக்கான ஆயத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிய உள்ளதாக அவர் மேலும் கூறினார். பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த சர்ச்சை நீடித்து வரும் நிலையில் ராவல்பிண்டி தேர்தல் ஆணையர் திரு லியாக்கத் அலி சட்டா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து போராட்டங்கள் நடைபெறும் நிலையில் ராவல்பிண்டி மக்களுக்கு தாம் அநீதி இழைத்து விட்டதாக திரு லியாக்கத் அலி சட்டா ஒப்புக்கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கிரீஸ் பிரதமர் திரு கியாரிகோஸ் மிட்சோட்டிஸ் 2 நாள் பயணமாக வரும் 21ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள 9வது ரைசினா பேச்சுவார்த்தையில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அவர் உரையாற்ற உள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவையில் தமது அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபியின் மூத்த உறுப்பினருமான திரு ரன்வீர் சிங், அரசின் மீது நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது தேவையற்ற நடவடிக்கை என்று தெரிவித்தார். உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு அரசுக்கு கிடைத்தாலும் தில்லி மக்களின் நம்பிக்கையை ஆம் ஆத்மி இழந்துவிட்டதாக கூறினார். அக்கட்சியின் மற்றொரு உறுப்பினர் திரு பிதுரி, ஆம் ஆத்மி கட்சியினர் பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் தில்லி காவல்துறையின் விசாரணைக்கு அக்கட்சியினர் ஒத்துழைக்க மறுப்பதாகவும் தெரிவித்தார். ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜீந்தர் பால் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். போட்டியின் முதல் நாளான நேற்று ஆடவர் 60 மீட்டர் பிரிவில் தஜீந்தர் பால் சிங் 19.72 மீட்டர் தொலைவுக்கு புதிய சாதனை படைத்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்த பதக்கத்தையும் சேர்த்து முதல் நாளில் இந்தியா 3 பதக்கம் வென்றுள்ளது. பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் ராம்குமார் ராமநாதன், சாகித் மைனேனி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த இணை நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் நாட்டின் ஜான்வியர் பிட்டான் காஸ்மைன் இணையை 6-3, 6-4 என்ற செட்களில் வென்றது. இதற்கிடையே ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் தோல்வியடைந்தார். புரோ லீக் மகளிர் ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் இந்தியா வென்றது. ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் நடைபெற்று வரும் போட்டியில் நேற்றைய ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. பின்னர் இந்தியாவின் வந்தனா கட்டாரியா ஒரு கோல் அடித்து வெற்றிக்கு வித்திட்டார். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் இன்று ராஜ்கோட்டில் தொடர்ந்து நடைபெறுகிறது. 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புக்கு 196 ரன் எடுத்து வலுவான நிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமான வகையில் அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான நன்கொடையாளர்கள் மற்றும் கட்சிகள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வெளியிடும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதை ஒப்புக்கொண்டுள்ள ராவல்பிண்டி தேர்தல் ஆணையர் பதவி விலகியுள்ளார்.
ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜிந்தர் பால் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.